ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து ஜனநாயகன் படத்தோட டேரக்டர் ஹச் வினோத் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, ஜனநாயகன் படம் இன்னும் ஏன் வரல அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் ஏன் வரல அப்படிங்கிற ரீசன் உண்மை எனக்கு தெரியும். அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அப்படி நான் சொன்னாலுமே, தைரியமாக வந்து சொன்னாலுமே, அதை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இன்னமும் வந்து இப்படி ஒரு பதில் வந்து எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராப்பரான சேனல் மூலமாக போயிட்டுருக்காங்க. ஸோ சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து இவ்வளோ தூரம் விவாதமாக்குற மாதிரி ஏன் இந்த காம்ப்ளிகேட்டட் ஆன்சர் சொன்னார், அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் ஓப்பன் அப் பண்ணி சொன்னால் தான் தெரியும். ஸோ இல்லைன்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலுமே தளபதியாக அவர்கள் தான் சிஎம்மாக இருக்கிறாரு. இந்த டைமில் வந்து ஜனநாயகன் படம் வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சூன் வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வந்துடும், ஜனநாயகன் படம் வரும் அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மந்த் வந்து வெளியிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போ வெளிவருது அப்படிங்கிறது இன்னுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஹச் வினோத் அவர்களும் இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னது ஏன் அப்படிங்கிறதுமே எல்லார் மத்தியிலுமே ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. ஸோ அவருக்கு தான் அந்த பதில் தெரியும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதுக்கு மேலே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன மூவ் பண்ணுவார் அப்படிங்கிறது, ஜனநாயகன் படத்தில் இன்வால்வ் ஆவாரா ஆமாட்டாரா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ வந்து அவர் மக்கள் பணிக்கு போயிட்டார். ஸோ இது ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் யூனிட்டும் ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடியூசரும் தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகிறது தான் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகன் படம். ஸோ தளபதி ஃபேனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இன்னுமே தேட்டரில் போய் பார்க்காம நிறைய தளபதி ரசிகர்கள் இருந்துகிட்ருக்கோம். ஸோ எல்லா பிரச்சனையுமே முடிவு கொண்டு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெற்றி நடை போடுறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. லீக் இஷ்யூ நிறையவே இருந்தாலுமே அதையும் தாண்டி தளபதியோட ஸ்டாண்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் மூவியில் தெரிய வரும். இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.